திருக்காத்தியில் ஸ்பெஷல் கொழுக்கட்டைங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அரை கப்பு மெஷரிங் கப்பால் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், அதை வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் 1.5 கப்பு பச்சரிசி மாவுங்க, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வறுத்துக்கங்க. மாவை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து போட்டிங்கன்னா கெட்டு போகாது உங்களுக்கு சீக்கிரமாட்டு. அப்புறமா ஒரு ஸ்பூன் எள்ளுங்க, வெள்ளை எள்ளு வறுத்து போட்டுக்கோங்க. வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாம். 1.5 கப்பு அரிசி மாவுக்கு 1.25 கப்பு வெல்லம் எடுத்துருக்காங்க. தண்ணி ஆட் பண்ணி நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கணுங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை, அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு மாவை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. மாவு வந்து நம்ம வறுத்து தான் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக வெந்தால் போதும். வறுத்து வச்ச பாசி பருப்பையும் போட்டு, தேங்காயும் போட்டு, எள்ளையும் போட்டு, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் நெய்யுங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே பாசி பருப்புக்கு பதில் பச்சை பயிரும் போடலாம். பச்சை பயிரையும் வறுத்து உடச்சி போடுங்க, இல்லை உடச்சி பயிர் கிடைக்கி அதையும் வாங்கி வறுத்து போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். திருக்காத்திலுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கங்க. மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நம்ம மாவு ரேசாக ஆறிடுச்சுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். இலையில வச்சு வைக்கலாம், கையை வச்சு பிடி கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சும் வைக்கலாங்க. ரொம்ப நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். குக்கரில் வச்சுக்கலாம். குக்கர் முடிச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்துடுங்க. மிச்சம் இருக்கிறதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அட்டகாசமான திருக்காத்தில் கொழுக்கட்டை ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. பார்க்கலையே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பிச்சு காட்டுறோம் பாருங்கள், இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, நல்லா சாப்பிட்டாட்டு. எம்மி கொழுக்கட்டை ரெடி. வாங்க, சூப்பராக இருக்குங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கொழுக்கட்டை கூட சூப்பராக இருக்குங்க.